500 மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே சிறந்த அளவு மதிப்பெண்களை பெற்ற, அரசியலிலே வாக்கு என்ற புள்ளியை மையப்படுத்தாமல் வாக்களிப்பவர்களோ அல்லது வாக்களிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களோ என்று கருத்திலே கொள்ளாமல் அனைவருக்கும் உதவி என்ற பேராயுதத்தோடு வெற்றி நடை போட்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி 10 மற்றும் 12ஆம் வகுப்பிலே திருவிக நகர் பகுதியிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு ஊக்கத்தொகையாக பணமளிப்பும், அதோடு சேர்த்து கல்வி உபகரணங்களும், மாலை நேரத்தில் நிகழ்வுக்கு வருகை தந்து செல்பவர்கள் எதுவாக இருந்தாலும் போதும் என்ற ஒரு சொல் எங்கிருந்து பிறக்கும் என்றால் உணவிலிருந்து தான் பிறக்கும். அந்த அசைவ உணவையும் படைத்து தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற இயக்கத்திற்கு புகழ் சேர்ப்பதற்காக நல்லதொரு நிகழ்ச்சியை வடிவமைத்து நான் சொல்லுகின்ற எல்லா கூட்டங்களிலும் இந்த சொல்லான கல்வி உதவித்தொகை வழங்குகின்ற சொல்லான ஓராண்டு பலன் வேண்டுமா நெல்லை நடுங்கள் என்பார்கள், 10 ஆண்டு பலன் வேண்டுமா மரத்தை நடுங்கள் என்பார்கள், 100 ஆண்டு பலன் வேண்டுமா கல்வியை தாருங்கள் என்பார்கள். அந்த கல்வியை தந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் கல்வி தந்தையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய வழியிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினரும் பெருநகரத்துடைய மேயருமான மாவட்ட கழகத்திற்கு பொருளாதார இழப்பீடு எதுவும் இல்லாமல் முழு பொருளாதாரத்தையும் தானே சுமந்து கொண்டு 500 மாணவ செல்வங்களுக்கு கல்வி உதவித் தொகையை வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த கிரிய பெருநகரத்துடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு தோள் கொடுத்து உதவி கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த கிணிய தாயகம் கவி அவர்களே, முன்னேற்ற கழகம் என்பது 75 ஆண்டு கால வரலாற்றை நிறைவு செய்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இயக்கம் உருவாகியதன் நோக்கமானது வாழ்க்கையின் அடித்தளத்திலே இருப்பவர்கள், கூலி வேலை செய்பவர்கள், மூட்டை சுமப்பவர்கள், கைவண்டி எழுப்பவர்கள் போன்றவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அந்த சாமானியன் கேள்விக்குறியாக வளைந்து நெறிந்து தன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பவனை நிமிர்ந்து நின்று வாழ்வாதாரத்தை பெருக்கி வாழ்க்கையிலே தானும் ஒரு அங்கம் என்பதை நிரூபிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கங்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே பல்வேறு காலகட்டங்களில் அதிகாரம் என்று ஒன்று வர வேண்டும் என்று விரும்பியதே மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றால், மக்கள் விரும்புகின்ற பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால், சமுதாயத்திலே இருக்கின்ற ஜாதி மத பேதங்களை அகற்ற வேண்டும் என்றால் அதிகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்துக்கு வருகின்றது. இந்த இயக்கம் தேர்தல் களத்திற்கு வந்து ஆண்டுகள், அரை நூற்றாண்டுகளை கடந்த பிறகும் இன்னும் களத்திலே இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றது. கலைஞரோடு எடுத்து வைத்த வார்த்தை, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். ஆம், இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் மக்களுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் பெற்று மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்று ஆட்சி அமைத்தால் கூட ஒன்றிய அரசுக்கு எதிரானவர்களை போல செய்கின்ற வேலை செய்கின்ற அவர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சூழல் இருக்கின்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகத்துடைய இரும்பு மனிதராக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வரால் ஒன்றியத்திற்கு இன்றைக்கு பெரும் சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றார். தமிழகத்துடைய உரிமைகளை முழுமையாக மீட்டெடுக்கின்ற காலம்தான் 2026ஆம் ஆண்டு ஜனநாயகத்திலே நாம் முன் நிற்கின்ற ஒரு கேள்வி. இந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்கின்ற, இந்த ஜனநாயகத்தில் துணிந்து பயணத்தை மேற்கொள்ளுகின்ற ஒரு திடகாத்திரமான மனிதர் யார் என்றால் வருகை தந்திருக்கின்ற மாழை செல்வங்களே, உங்களுக்கு வாக்குரிமை இல்லை என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். இந்த 10ஆம் ஆண்டு பயிலுகின்ற நீங்கள் அடுத்து 2 ஆண்டுகள் கழித்துத்தான் வாக்குரிமைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய கடமை ஒன்று இருக்கின்றது.
இந்த நாடு தியாகங்களை தாங்கியவர்கள் மீண்டும் மீண்டும் அதிகார பொறுப்பிற்கு வந்தால்தான் உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். கல்வி என்பது ஒரு காலத்தில் எட்டாக்கனியாக இருந்தது. மிட்டா மிராசுகளுக்கும் டாடா பிர்லாக்களுக்குமாக இருந்த கல்வியை கடைகோடியிலே வாழ்கின்ற குப்பனுக்கும் கொண்டு சேர்த்த பெருமை உண்டு என்றால் அது திராவிட மாடலுடைய திராவிட அரசுக்குத்தான் உண்டு. அந்த வகையில் இந்த இயக்கம் இன்னும் ஒரு அரை நூற்றாண்டுகள் பயணித்தால்தான் மக்களுடைய வாழ்வாதாரம், ஜனநாயக பேச்சுரிமை, மூச்சுரிமை அனைத்தும் பேணி காக்கப்படும். நான் அரசியலுக்கு வருகிறேன், வந்தவுடன் முதல்வராகி விடுவேன், 3 நாள் கல்விக்குண்டான உதவிகளை தந்து விடுவேன், அதோடு என் பணி முடிந்தது என்று இல்லை. நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் கல்வி என்பது ஒவ்வொரு இல்லத்திலும் தழைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற முதல்வர் நம்மை மீண்டும் ஆண்டால்தான் இந்த நாடு வளம் பெறும். அந்த வளத்தை பெறக்கூடிய சக்தி வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வருடைய குடும்பங்களுக்கு உண்டு. ஆகவே நாடு நடைபெற வேண்டும் என்றால், பொருளாதாரத்தை ஏற்றம் பெற வேண்டும் என்றால், சமத்துவ சமுதாயம் படைக்க வேண்டும் என்றால், அனைவருக்கும் கல்வி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றால் மீண்டும் 2026ஆம் ஆண்டு திராவிட மாடல் நாயகன் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய களத்தை வலுப்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செம்மொழி நாள் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களாலே அறிவிக்கப்பட்டு அவருடைய பிறந்தநாள் நிகழ்வினை எப்போதும் போல் இருக்கக்கூடிய கோலாகலத்துடன் மகிழ்ச்சி உணர்வோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அல்லது சமுதாயத்தினுடைய எந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் தலைவர் அவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய பெருமையை பாராட்டக்கூடிய வகையில், அதை நினைவு கூறக்கூடிய வகையில் சிறப்பாக அந்த பிறந்தநாள் விழாக்களை நடத்திட வேண்டும் என்று ஏறத்தாழ 1 மாத காலத்திற்கு திட்டமிட்டு இன்றைக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு கல்வி உதவித்தொகை, கல்வி உபகரணங்கள் வழங்கக்கூடிய தொகை திட்டம், அதை போல அவர்களுக்கெல்லாம் நல்ல அசைவ உணவுகளை வழங்கி அவர்களுடைய வயிறும் மனமும் குளிரக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து அதற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய மேயர் மதிப்பிற்குரிய திருமதி பிரியாராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல் மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து எங்களை எல்லாம் இங்கே வரவழைத்து உங்களோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை நல்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர், வடசென்னையில் கழகத்தினுடைய போர்வாள் தலைவர் தளபதி அவர்கள் களத்திற்கு செல்லும்போதெல்லாம் அவருக்கு உச்ச உறுதுணையாக வரக்கூடிய போர்படை தளபதிகளில் எப்படி தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு வீரபாகு கிடைத்தாரோ அந்த வீரபாகுவை போல் நம்முடைய முதல்வருக்கு கிடைத்த சேகர் பாபு என்று அளவுக்கு களப்பணி வீரராக இருந்து நான் இன்னும் கூட ஒன்றை பெருமையோடு சொல்வேன். கழக தலைவர் அவர் இடக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய தம்பிமார்களினுடைய படைவரிசைகளில் என்னை போன்றவர்கள் கூட இடம்பெற்றிருந்தாலும் கூட கழகத் தலைவர் ஒன்றை ஆணையிட்டு அந்த ஆணையை அச்சுப்பிறகாமல் நிறைவேற்றக்கூடிய பணிகளில் என்போன்றோர் ஈடுபடக்கூடும். ஆனால் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் என்ன நினைக்கிறார், எதை விரும்புகிறார், எந்த நொடியில் அதை செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் கருதுகிறார் என்பதை அவருடைய மனதை யூகித்தெறிந்து உணர்ந்து பார்த்து அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருவதற்கு முன்பாகவே அவர் நினைத்ததை செயலாற்றக்கூடிய ஒரு செயல் வீரர்.
தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள் வரிசையில் நீங்கள் யாருக்கு முதலிடம் தருவீர்கள் என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு சேகர்பாபு என்கிற பெயரில் நீங்கள் திட்டமிட்டால் அந்த அளவிற்கு ஒரு சிறந்த களப்பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, எனக்கு பல நேரங்களில் நல்ல ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடியவர், அவரே பல விஷயங்களிலே தன்னுடைய செயல் ஆற்றலின் காரணமாக எங்களுக்கு முன்னுதாரணமாக வழங்கக்கூடியவர். அத்தகைய பெருந்தன்மையாளர் அருமையண்ணன் சேகர்பாபு அவர்களே, நான் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் அரசு என்று குறிப்பிட்டாலும் அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அந்த அரசினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அதில் முக்கிய பங்காற்றுகிறார். மேயராக இருந்து இந்த பகுதியில் உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி பிரியா ராஜன் அவர்கள், அவர் மேயராக ஒரு பெண்ணாக இருந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சியினுடைய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமையை பெற்றிருக்கிறார். எனவே அவர்களெல்லாம் நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களிலே ஒருவர் நாளைக்கு அமைச்சராக வருவீர்கள், உங்களிலே ஒருவர் நாளைக்கு மேயராக வருவீர்கள், உங்களிலே பலர் IAS IPS அதிகாரிகளாக இந்த நாட்டினுடைய அதிகார வர்க்கத்தில் அமர்வீர்கள். அந்த நாள் புரட்சி கவிஞர் சொன்னதைப் போல நாம் எல்லோரும் இன்புற்றார் என்று கேட்டு இமமலை போல் நீங்கள் உயர்ந்திடும் நாளாக அந்த நாள் அமையும். அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்க கலைஞர், வாழ்க வாழ்க என்று வாழ்த்து விரும்புகிறேன். நன்றி.